ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய சிருஷ்டிப்பு அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே நீதி, அதுவே நியாயம். நம் இஷ்டப்படி வாழ நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்வோம். நம் விருப்பப்படி நம் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் இருக்கும் இந்த பூமியையோ நாம் வாழும் இந்த வாழ்க்கையையோ நம்மையோ நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. கர்த்தரே படைத்தார். இதனால் அவர் இஷ்டப்படி நாம் வாழ்வதே சரியானது. நம் விருப்பப்படி நாம் வாழ்வதென்றால் நம்மை நாமே படைத்திருக்க வேண்டும். நாம் வாழும் பூமியை நாமே சிருஷ்டித்திருக்க வேண்டும். நாமே எல்லாவற்றையும் நமக்காக செய்திருந்தால் நாம் விருப்பப்படி வாழலாம். அதனால் நீதி நியாயங்களை அறிந்து நடம். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 10 வசனம் முதல் 17 வசனம் வரை, 2 அதிகாரம் 1 வசனம் முதல் 4 வசனம் வரை. அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணை வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணின் அலங்காரம் மிகவும் அழகாய் இருந்தது. ஆபரணங்கள் போடப்பட்ட அந்த பெண்ணின் முகம், கழுத்து அழகாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் அலங்கார ஆபரணங்கள், தங்க நகைகள் போடுவது என்பது அலங்காரத்திற்குரியது. அது சரீரத்தின் மேல் இருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொண்டு 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 வசனம் முதல் 12 வசனம் வரை படித்து பார்க்கும் பொழுது, இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கி அந்த மனிதனில் வரங்களை செயல்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 வசனம் முதல் 12 வசனம் வரை. அப்படி என்றால் ஒரு சரீரத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரங்களை தந்து ஆசீர்வதிக்கிறார். இது திருச்சபை உன்னத பாட்டு 1 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த பெண், திருச்சபையாகிய பெண் அலங்காரம் செய்யப்படுகிறார். கிறிஸ்தவர்கள் அலங்காரம் செய்யப்படுகிறார்கள், நகைகள் போடப்படுகிறார்கள் என்றால் இது மாம்சத்திற்குரிய நகைகள் அல்ல. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் அலங்காரம் செய்யப்படுகிறார்கள் தங்க நகைகளினால். தங்க நகை என்பது மகிமையை குறிக்கும். கர்த்தருடைய மகிமையால் அலங்காரம் செய்யப்படுகிறார்கள். மகிமை என்பது புகழ்ச்சி. புகழ்ச்சி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வருகிறது என்றால் அவர்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஒரு நற்கிரியைகள் செய்யப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்கிறார்கள் என்றால் அநேகம் குணமாக்குகிறார்கள், நோய்களை குணமாக்குகிறார்கள், இயற்கையை கட்டுப்படுத்துகிறார்கள் போன்ற பலவித அற்புதங்கள், அடையாளங்களை செய்வார்கள் கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில். அப்படி செய்யும் பொழுது அது அவர்களுக்கு நகைகள் போடப்பட்டது போல. ஏனென்றால் இந்த வரங்கள் கர்த்தருக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறது. நகைகள் எப்படி ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாய் இருக்கிறதோ அது போல கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் செய்யும் வரங்கள் செயல்பட்டு அதன் மூலமாய் அவர்கள் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணுகின்றன. கர்த்தர் தரும் வரங்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த போகிறார்கள். அப்படி என்றால் இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். திருச்சபை என்றால் கிறிஸ்தவர்கள். திருச்சபையின் அலங்கார நகைகள் என்றால் கர்த்தர் தரும் ஆவிக்குரிய வரங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 முதல் 12 வசனத்தையும் உன்னத பாட்டு 1:10 சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். இப்படி கர்த்தருடைய வரங்களை பெற்ற கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்காக அற்புதங்கள், அடையாளங்கள் செய்து பூமியில் நற்கிரியைகள் செய்து கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் பொட்டுகள் உள்ள தங்க ஆபரணங்களை உனக்காக பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்கள். வரங்கள் செயல்படுவது, கர்த்தருடைய அபிஷேகம் கொடுப்பது. கர்த்தருடைய அபிஷேகம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. இப்படிப்பட்ட காரியங்களை இவைகள் குறிக்கிறது. கர்த்தருடைய பந்தியில், கர்த்தர் பந்தி இருக்கும் பொழுது என்னுடைய நலத தைலம் வாசனை வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் திருச்சபையின் வாசனை கர்த்தருக்கு பிரியமான வாசனையாய் இருக்கும். இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். யாத்திராகமம் 25 அதிகாரத்திற்கு மேல்
ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியையும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும் அந்த இடத்தில் தூப கலசம் வைக்கப்படும். அதிலிருந்து புகை எழும்பும், தூபம் இடப்பட்டு வாசனை திரவியங்கள் இடப்பட்டு தூபம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதன் பரலோகத்தில் தூப கலசத்தை பிடித்து கொண்டு நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த இரண்டு காரியங்களும் எதை குறிக்கிறது? அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்களின் ஜெபத்தோடு கூடிய தூப வர்க்கத்தை அந்த தேவதூதன் அந்த தூப கலசத்தில் போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் ஜெபமும் ஒரு தூப வர்க்கமாக, அதாவது வாசனை பொருள்களாக, சந்தனம் ஒரு வாசனை பொருள், அதே போல சாம்பிராணி, குங்குலியம், வெள்ளை போலம், இப்படிப்பட்ட வாசனை பொருள்கள் இருக்கிறது. இந்த பொருள்களை எப்படி வாசனையா இருக்கிறதோ அது போல நம்முடைய ஜெபங்கள், கர்த்தரிடத்தில் நாம் செய்கிற ஜெபங்கள், அதை எடுத்து அந்த தூப கலசத்தில் இட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கவனமாக பார்க்க வேண்டிய காரியம், அந்த தூப வர்க்கமும் ஜெபமும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நலத தைலம் வாசனை வீசும். கர்த்தர் பந்தி இருக்கும் வரைக்கும் என்னுடைய நலத தைலம் என்றது வாசனை பொருள், வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். அப்படி என்றால் இந்த வாசனை பொருள் என்பது ஜெபத்தை குறிக்கும். நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், கர்த்தர் தம்முடைய பந்தியில் இருக்கும் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் என்னிடத்தில் இறங்கி வரும் வரைக்கும், கர்த்தருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். திருச்சபையாகிய உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் கர்த்தருக்கு வாசனை பொருள் போல வாசனையாக அவரிடத்தில் போய் சேரும். ஒரு பூக்கள் பூத்து கிடந்தால் அதிலிருந்து எழும்பும் வாசனையை நாம் எவ்வளவாய் அனுபவிப்போம், இன்பமாய் அனுபவிப்போம். அதுபோல நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு இன்பமானவை. அந்த பொருளில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கால சந்ததியான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் திருச்சபையானது இப்படியாக செயல்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறது. கர்த்தர் எனக்கு வெள்ளை போல சென்று போல, அப்படி என்றால் கர்த்தர் வெள்ளை போல சென்று என்பது வாசனை பொருள் தான். அதுவும் அது நமக்கு வாசனை வீசுகிறது, வாசனை தரும். அந்த வெள்ளை போல சென்றை போல, மருதோன்றி பூ என்றால் மருதாணி பூ, மருதாணி பூவின் வாசனையை போல கர்த்தருடைய வாசனை எனக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் சொல்லப்பட்டது கர்த்தரை நோக்கி நாம் செய்யும் ஜெபங்கள் கர்த்தருக்கு வாசனையா இருக்கிறது. அடுத்தது கர்த்தர் நம்மேல் அன்பாய் இருப்பது, அவருடைய மருதோன்றி பூவை போல, வெள்ளை போல, செண்டை போல அவருடைய அன்பு நமக்கு இன்பமாய் இருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், கர்த்தர் நம்மோடு பேசுவது, நம்மை வழி நடத்துவது, அவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்தும் விதம், இவையெல்லாம் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாய், மிக மிக உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அவைகளே அந்த வாசனையை குறிக்கிறது. என் பிரியமே, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். திருச்சபை ரூபவதி, அழகாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை கொஞ்சம் நிதானித்து பார்க்கும் பொழுது, நீ எனக்கு பிரியமானவர் என்று சொல்லும் பொழுது திருச்சபையானது பரிசுத்தம் அடைந்திருக்கிறது. இந்த வேத வசனத்தின் காலத்தில் அது இன்னும் நிறைவேறவில்லை, இனிதான் நடக்க போகிறது இவைகள் எல்லாம். இந்த வேத பகுதியின் காலம், அந்த காலம் வரும் பொழுது திருச்சபையானது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். எல்லா திருச்சபைகளிலும் ஜனங்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்வார்கள். இது கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியம். திருச்சபையின் கண்கள் புறா கண்கள். திருச்சபையை கர்த்தர் நேசிக்கிறார். நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். அப்படின்றால் மிகவும் அழகானவன் என்று பொருள். திருச்சபை மிகவும் அழகாக இருக்கிறது, அப்படி என்றால் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று பொருள். திருச்சபை நீதியின் பாதையில் நடக்கும். இந்த கடைசி காலத்தில் இது நடக்க போகிறது.
அப்பொழுதே கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அப்பொழுது திருச்சபை இப்படியாக பரிசுத்தமாய் இருக்கும். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் திருச்சபையில் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களும், கர்த்தருடைய கட்டளைகளை மீறாமல் செய்கிறவர்களுமாய் இருப்பார்கள். உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறா என்ற ஒரு பறவை, அது மிகவும் அமைதியானது. எந்த காரியத்திலும் யாரையும் எதிர்க்காது. அது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும். பயந்த சுபாவம் உடையது, அமைதியானது, மிகவும் வஞ்சக எண்ணம் இல்லாத பரிசுத்தமான ஒரு குணமுடையது. புறாவின் கண்கள் என்று சொல்லும் போது அது அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆவியில் எளிமையாய் இருக்கும் அபிஷேகம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எளிமையான மனம் உள்ளவர்களாய், யார் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாய் இருப்பது, எதிர்த்து எந்த தீமையும் பலருக்கு செய்யாமல் இருப்பது, இப்படியாக பரிசுத்த சுபாவத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக சாலமோன் ராஜா பாடுகிறார். இன்னும் மேலுமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் நேசரே, நீர் ரூபம் உள்ளவர், நீர் மிகவும் அழகானவர் ஆண்டவரே, என் நேசர் எனக்கு இன்பமானவர். நம் வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம். மேல் கூரை போடுவதற்கு அடித்தளமாக போடுகிற மிகப்பெரிய மரங்களை போடுவார்கள். மிகவும் உறுதியான மரங்களை பயன்படுத்துவார்கள். அதில் இவர்கள் கேதுரு மரம் போடப்பட்டிருக்கிறது என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். என் வீடு கேதுரு மரங்களால் உத்திரம் போடப்பட்டு, தேவதாரு மரத்தினால் மேற்கூரை போடப்பட்டு, இப்படியாக பரிசுத்தமாய் செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் உறுதியான வீடா என் வீடு இருக்கிறது, நீர் வாரும் கர்த்தாவே என்று அழைக்கிறார். இது திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபை மிகவும் பாதுகாக்கப்பட்டதாய் இருக்கிறது. திருச்சபையின் மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மன உறுதியுடன் இருக்கிறார்கள். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பலசாலியாய் இருக்கிறான் என்றால் அவன் சரீரத்தில் பலமாய் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனிதனின் பலன் என்பது அவனுடைய ஆவியில் இருக்க வேண்டும், மனதில் இருக்க வேண்டும். அது பயங்கரமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியான மனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்குகிற வல்லமை வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு மனிதனின் பலமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேதுரு மர உத்திரங்கள் போல, தேவதாரு விருட்சங்களின் கூரையை போல, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தால் வீடு கட்டப்பட்ட, இப்படிப்பட்ட மரங்களால் கட்டப்பட்ட வீடு எப்படி உறுதியாய் இருக்குமோ, அது போல விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் இருக்கிறோம். எத்தனை தலைமுறை, எத்தனை துன்பம் இன்பம், எத்தனை மழை காற்று வந்தாலும் அந்த வீடு எப்படி நிலைத்திருக்கிறதோ, சேதப்படாமல் இருக்கிறதோ, அது போல நானும் என் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் ஒன்றாய் கூடி வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நான் என் உத்தமத்தில் உறுதியாயிருப்பேன் என்பதே இதன் பொருள். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள். இப்படிதான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றம் வரும்பொழுதே கர்த்தர் எடுத்துக்கொள்வார். உன்னத பாட்டு முழுவதும் கர்த்தரின் அன்பில் பூரணப்படுதலை பற்றி நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட பூரணப்படுதல் நிலை வரும்பொழுதுதான், உன்னத பாட்டை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம், அதாவது இந்த இரண்டு மலர்களும், ரோஜாவும் லிலியும், மிகவும் அழகானவை, மிகவும் செழிப்பானவை. செழிப்பை நாம் மனதில் ஞாபகப்படுத்தக்கூடிய அழகு இவைகளுக்குண்டு. இதன் வடிவமைப்பு அப்படிப்பட்டது. மிகவும் அழகான மலர்கள் இவைகள் இரண்டு. இப்படிப்பட்ட அழகுடையவர் நம் ஆண்டவர். அப்படி என்றால் அவருடைய குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் மிகவும் அருமையானவராய் இருக்கிறார். அவர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், முட்செடிகளுக்குள் லீலி பூக்கள் பூத்திருக்கிறது. அந்த லீலி புஷ்பம் பூத்திருக்கும். முள்ளிலும் இருக்கிறது என்பதற்காக
அந்த பூக்கள் பூக்காமல் இருக்காது. அது போல கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய ஜனமாகிய திருச்சபை, கர்த்தருடைய ஜனமாகிய திருச்சபை எப்படி இருக்க போகிறது? அது துன்பத்தின் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. உபத்திரவங்கள், முள்செடிகளுக்குள் ஒரு அருமையான பூச்செடி மாட்டினால் எப்படி இருக்குமோ, அந்த முளைத்த அந்த பூச்செடி, அதில் முள் இருக்காது, ஆனால் அதை சுற்றிலும் இருக்கிற முள்செடிகளினால் அந்த முள் அந்த பூச்செடி, லீலி புஷ்ப செடி மிகவும் அந்த முட்களுக்குள் நெருக்கப்பட்டு துன்பத்தோடு இருக்கும். அது போல கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி காலத்தில் கர்த்தருக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தருக்காக காத்திருப்பார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் நீதியை விட்டு விலக மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டேன், என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், என் நேசரை விட்டு நான் விலக மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் இருக்கிற ஒரு பரிசுத்த சந்ததியே. அப்படிப்பட்ட சந்ததியை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள் என்று. கடைசி கால திருச்சபை முச்செடிகளுக்குள் இருக்கிற பூச்செடியை போல இருக்கும், மகா துன்பங்களை அனுபவித்திருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக உவமையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சடி மரம் எப்படி இருக்கிறதோ அது போல என் நேசராகிய கர்த்தர் இருக்கிறார் என்று திருச்சபை கர்த்தரை பற்றி சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் காட்டு மரங்களுக்குள்ளே எனக்கு கிச்சடி பழம் போல இருக்கிறீர். அப்படி என்றால் ஆரஞ்சு பழம் போல கர்த்தர் இருக்கிறார். காட்டு மரங்கள் அநேகம் இருக்கிறது, பலவித பழங்கள் பழுத்து தொங்குகிறது. என்றாலும் ஆரஞ்சு பழங்கள் பழுத்திருந்தால் அதில் நாம் என்ன செய்வோம்? உடனே அதை பறித்து புசிப்போம், அதை சாப்பிடுவோம், மிகவும் இன்பமாய் இருக்கும், அதை நாம் விட மாட்டோம். அது போல கர்த்தருடைய அன்பு இருக்கிறதாம். காட்டு மரங்களில் அநேகம் காய்கள் இருக்கும், அநேகம் செடிகள், விதைகள் எல்லாம் இருக்கும், அதை சாப்பிட முடியாதே. அதில் ஒரு ஆரஞ்சு மரம் ஒரு காட்டுக்குள் இருந்து அதில் பழம் பழுத்து தொங்கினால் நாம் எவ்வளவு அருமையாக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், சாப்பிடுவோம். அது போல கர்த்தருடைய அன்பு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கிச்சிலி பழம் போல, அந்த மரம் போல நம்மை பாதுகாப்பார். இந்த மரத்தின் நிழலில் நான் ஆசையாய் வாஞ்சையாய் உட்காருகிறேன். அந்த மரத்தின் நிழல் எனக்கு இன்பமாய் இருக்கிறது, அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. நாம் வெயிலில் நடந்து வருகிறோம் நீண்ட தூரம் என்றால், அங்கு ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கிறது என்றால் உடனே நிழலுக்கு போய் அண்டிக் கொள்வோம். அதன் பழங்கள் பழுத்து கீழே விழுந்து கிடக்கிறது என்றால் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவோம். அப்பொழுது நம் தாகம் தணிந்து, வெயில் தணிந்து நாம் சுகமாய் இருப்போம். அது போல கர்த்தருடைய நிழலில் அண்டிக் கொண்டு, கர்த்தரை அண்டிக் கொண்டு, அவரே கதி என்று அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது இப்படியாக நடக்கும். கர்த்தர் எனக்கு இன்பமாய் இருக்கிறார். ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது போல எனக்கு மிகவும் இன்பமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இன்பமானவராய் இருக்கிறார். எல்லா வேதனைகளையும், பாடுகள், வலிகள், எல்லாவித துன்பங்களையும் துயரங்களையும் கர்த்தரை கண்டால் நாம் மறந்து போவோம். இது இயல்பு. இப்படி கர்த்தர் நமக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார். கர்த்தர் என்னை விருந்து சாலைக்கு கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கர்த்தர் என்னை நேசித்தார், அவருடைய விருந்து சாலைக்குள் கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் திருமண விருந்து என்று, கல்யாண விருந்து என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். அந்த கல்யாண விருந்து கடைசி காலத்தில் அவர் ஏற்படுத்தி தரப்போகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் அல்ல. அந்த விருந்து என்பது எதை பற்றி சொல்லப்படுகிறது? எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி கர்த்தரோடு இணைந்து உணவு உண்ணும் நாள் அது. கர்த்தர் கடைசி காலத்தில் தம்முடைய ஜனமாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஜனங்களை தம்முடன் சேர்த்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் கல்யாண விருந்து என்று சொல்லப்படுகிறது. அவரோடு நாம் சேர்ந்து ஒன்றாய் சாப்பிடும் நாளாய் இருக்கிறது. இந்த காரியம் மத்திய வானத்தில் நடக்கும், பூமியிலும் அல்ல, பரலோகத்திலும் அல்ல. மதிய பாதி வானத்தில் இந்த காரியம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தான் நாம் இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லும் பொழுது இது உயிரோடு மரிக்காமல் மனிதர்கள் கர்த்தரிடம் போய் சேருவார்கள்.
கர்த்தரை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை இப்பொழுது உருவாக்கி கொண்டு வருகிறார். அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்கள் மேல், அப்படிப்பட்டவர் நம்மேல் அவர் நேசமாய் இருப்பார். அவர் நம்மை நேசித்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலில் கல்யாண விருந்துக்கு நம்மை அழைத்து செல்வார். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் அந்த காரியம்தான் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போய் நாம் கர்த்தருடன் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவர் வரும்பொழுது அவர் கூட நாம் பூமிக்கு மீண்டும் திரும்பி வருவோம் உயிரோடு. இந்த காரியம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக, எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க போகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு கர்த்தருடைய அன்பை நாம் பெற வேண்டும். கர்த்தருடைய நேசத்தை பெறுவதற்கு ஒரே வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவ்வுலக இன்பங்களை தேடி ஓடக்கூடாது. இச்சை அடக்கம் தேவை. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மகா பெரிய கிருபையினால் அவரிடம் போய் சேருவோம். கர்த்தரை விசுவாசிப்போம், அவரை அண்டிக் கொள்வோம், அவரிடத்தில் சரணடைந்து விடுவோம். அதுவே நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய சிருஷ்டிப்பு அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே நீதி, அதுவே நியாயம். நம் இஷ்டப்படி வாழ நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்வோம். நம் விருப்பப்படி நம் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் இருக்கும் இந்த பூமியையோ நாம் வாழும் இந்த வாழ்க்கையையோ நம்மையோ நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. கர்த்தரே படைத்தார். இதனால் அவர் இஷ்டப்படி நாம் வாழ்வதே சரியானது. நம் விருப்பப்படி நாம் வாழ்வதென்றால் நம்மை நாமே படைத்திருக்க வேண்டும். நாம் வாழும் பூமியை நாமே சிருஷ்டித்திருக்க வேண்டும். நாமே எல்லாவற்றையும் நமக்காக செய்திருந்தால் நாம் விருப்பப்படி வாழலாம். அதனால் நீதி நியாயங்களை அறிந்து நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.